டாக்டர் யூடியூபை எப்படி கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து வாக்கிங்ஸ் எடுத்து வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் 80% ஆஃப் கண்டென்ட் வந்து பீப்புளுக்கு இன்ஃபர்மேட்டிவாக போடுங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா வந்து ரெடிட், கோரா, அதர் லிங்க்டின் அந்த மாதிரி கொஷின் ஆன்சர் சப்மிஷன் சைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் போயிட்டு பீப்புள்ஸ் ஒரு டிசீஸோ ஒரு நீங்கள் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ரிலவெண்ட்டான ஆன்சர்ஸ் நீங்கள் லைக் வந்து போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து பீப்புள்ஸ் வந்து ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும் உங்கள் மேலே. அதன் மூலமாக உங்களுக்கு வந்து வாக்கின்ஸ் வருவாங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் ரொம்ப ஒரு 5th to 8th கிரேட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி நீங்கள் அந்த லேமன் டேர்ம்ஸில் நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதுவும் உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜில் நீங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் சென்னையில் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்கன்னா லைக் அந்த லோக்கல் லாங்குவேஜஸ் எப்படி தமிழில் ஒரு கொலாக்கில் நீங்கள் சொல்லும் போது லைக் அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் மாறாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்து இன்னும் நல்லா வைரல் ஆகும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் திங். இது வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட் வந்து பயங்கரமாக வைரல் ஆகும். ஒரு 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 டிசீஸ் இருக்குது, அதை பற்றின ஒரு 4 to 5 minutes ஆஃப் வீடியோஸ் வந்து கொஞ்சம் லாங் ஃபார்ம் ஆஃப் வீடியோஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா டிப்ஸ் கொடுக்கலாம். இது எதனால் வருது அப்படிங்கிறத போடலாம். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் லாங் ஃபார்ம் ஆஃப் வீடியோஸ் மாரி பண்ணலாம். அது வந்து செகண்ட் திங். தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு 2 டாக்டர்ஸ் சேர்ந்து உட்காந்து பாட்காஸ்ட் பண்ணலாம். இந்த இண்டஸ்ட்ரீஸ் எப்படி போயிட்டுருக்கு, பீப்புள்ஸ் எப்படி அவேராக இருக்கணும் ஒரு டிசீஸ் பற்றி லைக் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அது மூலமாக நிறைய வாக்கின்ஸ் வரையறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது வந்து 80% வந்து இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட், 25% வந்து உங்களுக்கு வந்து கிளைண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். அந்த கிளைண்ட் ஒரு ப்ராப்ளத்தோடு வந்திருப்பாங்க, அதுக்கு நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, என்ன ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணாங்க, லைக் அது எப்படி போச்சு, எவ்வளோ நாள் ஆச்சு அது ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் டு எண்ட் கேஸ் ஸ்டடீஸ் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ்க்கு நிறைய ட்ரஸ்ட்டு வரும். பீப்புள் ஈஸியாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஓ, இந்த ப்ராப்ளம் எனக்கும் இருக்குல்ல, ஸோ தட் அங்கே வந்தால் நான் வந்து கண்டிப்பாக க்யூர் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வாக்கின்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன் அண்ட் யூடியூப் எஸ்இஓ அண்ட் தென் வெப்சைட் எஸ்இஓ எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கம்ப்ளீட் பிராண்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன்.